சரி, எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்த்தான், மீட்பருதீர பலத்தார் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என்னுள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ, முற்றும் என்னுள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, ஐயம் இருந்ததோர் காலத்தில் சொல்லுவோமா, ஆவி குறைவாழ்த்தார், மீட்பருதீர பலத்தார் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ, முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உடைய வல்ல கரம் எங்களோடு கூட இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுது தகப்பனே. இன்றைக்கு மீட்டிங்ல ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீரா, நீர் இடைப்படுவீரா. எம்மா ஒரு சீஷலோடு நீ பேசின போது அவளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது தகப்பனே. இதோ நீர் பேசும்போது இதோ அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். கர்த்தரே ரட்சகர் என்பதை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீரா.
ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப தார். உற்சாகமான நிலவரமான ஆவியை கட்டளையிடும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் புறக்கணீரே. ரைட் நா ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. ரீ பகோதடபா லாதா டிபா ருத்தரி பௌலா ஷிகபௌரதடகதடகதடபா. வானங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை செயல்படட்டும். எல்லா கோணல்கள் நிவர்த்தியாகட்டும். நேர்மை ஆகட்டும். செவ்வையான வழியில் நடத்தும். நேர் வழியாய் நடத்தும். ரூ தா டா பௌத டகதட கதலபா ரேக் கதலபா. வழி விலக பண்ணுகிற சகல சத்துருக்களின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில முறியடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். முறியடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அக்கினி கிரியை செய்வதாக. அக்கினி கிரியை செய்வதாக. அற்புத சுகம் உண்டாகட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். ரே பௌதா டபாலா ஷிகா பௌதா டேபாலா தூராமா ஷடகதடகதலபா. காயங்களை ஆற்றுகிற தேவன், நம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி சுகமாக்குகிற கர்த்தர். ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறேன். லே புதா டபா டகதலபா. உனக்காய் மரித்த கர்த்தர் இதோ உன்னை அழைக்கிறார். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி இதோ அவரே உனக்காய் பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி. பலி பீடத்தில் அவரையே வெட்டினார்கள். கல்வாரி சிலுவையில் அவரை வெட்டினார்கள். ரே கே பௌதடா பௌதட கதலபா ரீப டகதட கதல பட கதலபா ரீமானா தூராமா ஷட கதட கதலபா கதலபா. தேவன் நீர் இதோ இந்த வேளையில கிரியை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. ஒரு மனிதனை கர்த்தர் நீர் தேடி பிடிக்க கண்டடைய கர்த்தாவே இறங்கி வர முடியுமால இறங்கி வருவீர். அப்பேற்பட்ட இருதயத்தை உடையவராய் நீர் இருக்கிறீர். காணாமல் போன ஒரு ஆடை தேடி வருகிறதற்கு நீர் அத்தனை நல்லவராய் இருக்கிறீர். மேரகதலபா ரௌத்தரிபலோ ஷீதடகதடகதலபா. எழும்புகிற கோமரடினின் வல்லமைகள், எழும்புகிற ஜோக்கர் ஸ்பிரிட சபிக்கிறேன் சபிக்கிறேன் சபிக்கிறேன். வேதாடா தேவ வல்லமை கிரியை செய்யட்டும். தேவனே துதி கன மகிமையெல்லாம் தருகிறேன். Jesus name I pray. Amen. அது நல்லவர். God bless you. Thanks for joining. தொடர்ந்து மிஸ் பண்ணாம இந்த மீட்டிங் நீங்க ஜாயின் பண்ணும்போது கர்த்தர் உங்களோடு கூட சில முக்கியமான காரியங்களை உங்களுக்கு புரிய வைத்து உங்களை ஆவியில வளரும்படியாக, ஆவியில் தேறினவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார்னு வாசிக்கிறேன். என்னோடு கூட 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 Timothy chapter 2 verse number 4. எடுத்து வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும் அப்படின்றதுதான் கர்த்தருடைய நோக்கமா இருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஆமென். அவருடைய சித்தம், அவருடைய சித்தத்தின்படி கர்த்தர் எல்லாருக்கும் ரட்சிப்பை அருளும்படிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அல்லது தேவ குமாரன் இறங்கி வந்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக நம்முடைய பாவத்தை கழுவும்படியாக பாவம் அறியாத அவர் சிலுவையில் பாவமாகி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கிரியையை யோசித்து சிந்தித்து பாருங்க. அவர் நமக்கு ரட்சிப்பை தர வேண்டும் என்பதற்காக பிதாவின் மடியில் பாவமே அறியாமல் இருந்த சுத்த கண்ணனை கர்த்தர் சிலுவையில் பலி கொடுக்க ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம நிக்கிறத கிருபை, நம்ம நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்மால் கூடாத காரியம் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு. ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. God can do anything.
God can touch anyone anywhere. Hallelujah. ஆமென் சொல்லாமா? நேத்துல இருந்து கர்த்தர் என்னோடு கூட ஒரு இந்த ஜூம் மீட்டிங் மூலமா கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் தனிப்பட்ட நபர்களை போய் தொடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தனிப்பட்ட நபர்கள். ஆமென். இந்த எழுப்புதலின் நாட்கள்ல கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறார். அது என்னன்னா, தனிப்பட்ட வகையில தனிப்பட்ட வகையில கர்த்தர் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல தனியா போய் தொடணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க யோவான் சுவிசேஷத்தை எடுத்து வாசிக்கும் போது இந்த மாதிரி அநேக காரியங்களை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தனியாக ஒருவனை சந்திக்கும்படியாகவும் அவர்களை தொட்டு அவளோடு கூட உறவு கொள்ளும்படியாகவும் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. திறப்புல நிற்க ஒரு மனுஷன் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் புலம்புகிறதை நாம் பாருங்க. அல்லேலூயா. அந்த ஒரு மனிதனை தேடி அவர் வருகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஆதாம்ல இருந்து எடுத்து பாருங்க. அந்த ஒரு மனிதனை பார்த்து மீட் பண்ணணும்ன்றதுக்காக பகலின் குளிர்ச்சியான வேலையில அவனோடு கூட சம்பாஷிக்கணும்னு அவர் வருகிறார். அல்லேலூயா. ஆமென். நிறைய நேரங்கள்ல என்ன பார்க்கலாம் கர்த்தர் வானத்துல இருந்து இறங்கி வருவாரா? என் ஒருவனுக்காக எனக்காக மாத்திரம் அவர் இறங்கி வருவாரா? உனக்காக மாத்திரம் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் மறுபடியும் வருவார். அல்லேலூயா. அவர் கேட்கிறதெல்லாம், என் மகன் என்னை எப்பொழுது கூப்பிடுவான், என் மகள் என்னை எப்பொழுது கூப்பிடுவாள். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், எப்போ என் மகன், எப்பொழுது என்னோட மகள் என் சமூகத்துக்கு வருவா. அல்லேலூயா. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது எப்படி? ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்கள் நீங்க வாசிக்கும்போது, மார்த்தாள் பற்பல வேலையை செய்து கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை சமைத்து கொடுக்க வேண்டும் என்று அவள் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் அநேக மரியாள்களை தேடுகிறார். அல்லேலூயா. ஆமென். நேத்து ஒரு நபரை குறித்து பார்த்தோம். அது யாருன்னா நார்த்தான் வேல் இல்லையா? நார்த்தான் வேலை குறித்து நீங்க பார்க்கும்போது கர்த்தரே அவனுக்காக சாட்சி கொடுக்கிறாரு. அவன் உத்தம இஸ்ரவேலன். அல்லேலூயா. ஆமென். நம்ம 3 காரியத்தை பார்த்தோம். அதை மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு இல்லையா? முதல்ல பிலிப்பு என்கிற இயேசுனுடைய சீஷன் நாத்தான் வேலை பார்த்து, நியாய பிரமாணத்தில் மோசே எழுதியிருந்த மெஸ்ஸையா என்று சொல்லப்படுகிற தேவனுடைய குமாரன், அவரை நான் கண்டேன், நீங்களும் பாருங்கன்னு அழைக்கிறதுக்காக போகிறார். அப்போ அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று அவன் கேட்கிறான். அப்போ ஒரு காரியத்தை நீங்க புடிச்சு, அவன் நெகட்டிவா கேட்கிறான். ஏசு அங்கிருந்து வர முடியுமா, அங்கிருந்து ஒரு நன்மை நடக்குமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். பட் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான காரியத்தை ஆவியானவர் சொல்றாரு. அது என்னன்னா, he wants to know about who is Messiah. இயேசு யார் என்று அவன் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு அநேக நேரத்தில் அவரை குறித்து அவன் ஆராய்ந்து பார்த்திருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல தான் பிறக்கணும். இயேசு கிறிஸ்து நசரேயன். அதாவது இவர் இந்தியன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்தியால பிறந்தவர்னு அர்த்தம். கரெக்டா? இங்க நசரேய ஊரான் தேசத்தான் அப்படின்னு சொல்லும் போது இவர் நாசரேத்துல பிறந்தாருன்ற மாதிரி வருது. ஆனா ஆக்சுவலா பார்த்தா ஜீசஸ் நாசரேத்துல பிறக்கல. அதை அவன் படித்து அறிந்து வைத்திருந்தான் என்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய மெத்தட், கர்த்தரை முதல்ல நம்ம சந்திக்க ஆசைப்படுறோம், நம்முடைய மெத்தட் தப்பா இருக்கலாம். ஆனா நம்முடைய மோட்டிவ் கரெக்டா இருந்துச்சு, நம்முடைய நோக்கம், நம்முடைய முறை ஒருவேளை தப்பா இருந்தாலும் நம்முடைய நோக்கம் சரியா இருக்கும் என்றால் நம்ம முறைமையையும் அவர் ஒழுங்குபடுத்த அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சகேயு தான். அவன் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவனோட மோட்டிவ் என்ன? இயேசு கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தையோ பணத்தையோ எதையாவது வாங்குறதற்கோ சகேயு இயேசுவை பார்க்க ஆசைப்படவில்லை. இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை முழுமையை அறிந்து கொள்ளும்படியாக அவரை தேட வந்தான். அல்லேலூயா. அவரை பார்க்க வந்தான்.
அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அவருடையவைகளை அல்ல, அவரையே அவன் நாடி தேடினான். அல்லேலூயா. அவன் காட்டத்தின் மரத்தில் ஏறினது ஒரு தப்பான மெத்தடா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை பார்த்து, இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் சாப்பிட போகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்க வீட்டுல தங்க போறேன் என்று சொல். அல்லேலூயா. Your method may sometimes go wrong, but if your attitude, if your motive is right, God will set right your method also. Hallelujah. Hallelujah சொல்லாமா? ஆமென். நீங்க ஆசீர்வாதத்திற்காக அல்ல, இயேசுவையே நீங்கள் தேடும் போது இயேசுவோடு கூட மற்ற எல்லாத்தையும் அருளாதிருக்கிறது எப்படி என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்த தேவன் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி என்று கர்த்தர் கேட்கிறார். ரோமர் 8:38 மகளே, மகனை, நீ இயேசுவை தேடுவாய் என்றால் உன் வாழ்க்கையில உனக்கு தேவையான அனைத்து காரியத்தையும் இயேசுவுக்குள் என் தேவன் தர வல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இரண்டாவது ஒரு காரியம், நாத்தானுடைய செகண்ட் அட்டெம்ப்ட் என்னன்னா, டு see ஜீசஸ். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை பார்க்கிற அனுபவம், கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அனுபவம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புறேன். 2 கொரிந்தியர் 4 2 Corinthians chapter 4 verse number 4, 5 and 6. இந்த 2 வசனங்கள் நீங்க அதோடைய கருபொருளை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதும் போது எதை சொல்ல விரும்புகிறார் என்று நீங்கள் புரிந்து கொண்டு வாசிச்சீங்கன்னா, அதோடைய முடிவு அதுல 6வது வசனம் உங்களுக்கு நல்லா புரியும். 4வது வசனத்துல இருந்து நீங்க வாசிக்கும் போதுதான் 6வது வசனம் உங்களுக்கு நல்லா புரியும். 2 கொரிந்தியர் 4 வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னைக்கு தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். இதுல நிறைய கடினமான வேர்ட்ஸ் ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. அதை சிம்பிளா ஆவியானவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். கவனிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிகிற அறிவை நீங்க அறிந்து கொள்ளாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் உங்க மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அல்லேலூயா. அவன் நல்லா கவனிங்க. பைத்தியமாய் தோன்கிற சுவிசேஷம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இது ஒரு அற்பமா இருக்கு. இந்த சுவிசேஷத்தை போங்க, உங்களை கூப்பிடுற நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிற அனுபவங்கள் இருக்கு, சில பேர் அறிவிச்சிருக்க மாட்டீங்க. எல்லாருமே நான் கூப்பிட்டு, நீங்க சுவிசேஷம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு கிராமத்திற்கு, ஒரு பழங்குடியினர் மக்களிடத்திற்கு நீங்க போய் அங்க சுவிசேஷத்தை போய் அறிவித்து விட்டு வர வேண்டும் என்று நான் சொல்றேன். ஆவியானவரோட உதவியோட, ஆவியானவர் ஏவுதல் நிமித்தம் நான் உங்களை கூப்பிட்டு சொல்றேன்னா, நீங்க முதல்ல கேட்கிற கேள்வி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் நம் பாவத்திற்காக மரித்தார். அது நிமித்தம் நான் இனி பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொன்னா அவர்களுக்கு புரியுமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. ஆமென். எனக்கு முதல்ல கர்த்தர் நீ போய் சுவிசேஷம் சொல்லு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, போய் சுவிசேஷம் சொல்லுன்னு எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லு, முதல்ல சர்ச்சில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நான் போகும்போது முதல் கேள்வி, நம்ம சொல்ற சத்தியம் அவங்களுக்கு புரியுமான்னு தெரியலையே. அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படி ஒரு தாட் நமக்கு வருதுன்னா, அவர்களுக்குள்ள ஒரு முக்காடு காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3 அந்த இடத்துல 4வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு
இந்த உலகத்துக்கு ஒரு தேவன் இருக்கான். காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஓகேங்களா? பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தின் அதிபதினு ஒருத்தன் இருக்கான். அவன் பிசாஸ். ஓகேவா? இந்த உலகம் மனுபுத்திரன் கையில கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா மனுபுத்திரன் பாவத்தின் நிமித்தம் பிசாசுக்கு தன்னுடைய வைகளை ஒப்பு கொடுத்து விட்டான். அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ள அவன் போய்விட்டான். அது நிமித்தம் பிசாசு இயேசுவை பார்த்து லூக்கா 4:6 சொல்றான். என்ன சொல்றான்னா, இவெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. எல்லா ராஜ்யம், பாபிலோன்ல இருந்து எல்லா ராஜ்யம், எகிப்து ராஜ்யம், எல்லா ராஜ்யம் காமிச்சிட்டு, அதனுடைய மகிமையெல்லாம் காமிச்சிட்டு, இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு, நீ என்னை பணிஞ்சு கொள்ளு அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்தே சாத்தான் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியும் அதன் நிறைவும் பிசாசுக்கு சில காலகட்டம் வரைக்கும் அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது மனிதனினால். அல்லேலூயா. அத்தனை பேருக்கு புரியுது. ஆனா ஒரு நாள் வரும், அந்த நாள் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் பகிரகமாய் வந்து பிசாசின் இடத்திலிருந்து இந்த பூமியை பிடுங்கி நம் கையில் ஒப்பு கொடுப்பார். கையில வச்சு அல்லேலூயா சொல்லாம தான் 1000 வருஷம் அரசாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எங்க மனிதன் கோட்டை விட்டானோ அதே இடத்துல மனிதனாய் என் தேவகுமாரன் இறங்கி வந்து, அல்லேலூயா, என்னுடைய இரட்சகர் இறங்கி வந்து மனிதன் எதை இழந்தானோ அதை மீட்டு அவனிடத்திலேயே கொடுக்கிறதை பாருங்க. கையில வந்து அல்லேலூயா சொல்லாமே. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அக்கா தூராமா ஷதடகதலவா. அல்லேலூயா, ஆமென். அந்த சுவிசேஷத்தின் ஒளியை நம்ம அறிந்து கொள்ள முடியாதபடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எனக்காக என்ன செஞ்சாருன்றதை அறிந்து கொள்ள முடியாதபடி, இயேசு கிறிஸ்துனா யாருன்னு பார்க்க முடியாதபடி, அல்லேலூயா, நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறவன் யாரு? அவன் தான் பிசாசு. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியுப்பாங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஒளினா லைட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்போ ஒரு இருளான ஒரு ஸ்தலம் இருக்கு, ஒரு ரூம் இருக்கு, ஒரு அறை இருக்கு. அந்த அறையில நீங்க போய் எது எது எங்கெங்க இருக்குன்னு உங்களால பார்க்க முடியுமா? அங்க பெட் எங்க இருக்கு, அங்க ஸ்டூல் எங்க இருக்கு, சேர் எங்க இருக்கு அப்படின்னு உங்களால ஒளி இல்லாமல் பார்க்க முடியாது. இருள்ல போய் இடறி விழுவும். ஆமே. இப்போ ஒளி முதல்ல என்ன கொண்டு வருது? அங்க என்ன இருக்குன்றத காண்பிக்குது. அல்லேலூயா. It gives you an enlightenment. அல்லேலூயா. அப்போ ஒரு வேத வசனத்துல உங்களுக்கு ஒளி வந்தது அப்படின்னு வேத வசனம் சொல்லுதுன்னா அது எதை குறிக்குதுன்னா, அந்த வசனம் குருடன் படிக்கிற மாதிரி ஒண்ணுமே புரியாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒளியை உங்க கண்களை திறந்து கர்த்தர் அந்த ஒளியை காமிச்சிருவார். அல்லேலூயா. which means அந்த லைட், அந்த புரிதல், அந்த தெளிந்த புத்தி உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனமும் அப்படிதான். சில வசனங்கள்லாம் நம்ம ஸ்பீடா படிச்சுட்டு டைம் ஆகுதுன்னா ஆபீஸ்க்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ ஓடி போயிடுவோம். அந்த வசனத்தை உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தாவே இந்த வசனத்தை ஏன் சொன்னீங்க? இதோடைய பின்னணி என்ன? இதை சொன்னது நிமித்தம் நடந்த தாக்கங்கள் என்ன? இது எந்த சூழ்நிலையில கர்த்தர் நீர் சொன்னீர்? இது என்னுடைய வாழ்க்கையில எப்படி பயன்படும்? இதை நான் எப்படி பயன்படுத்தணும்? இதை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும்? இதை நான் எப்படி செய்ய வேண்டும்? இதை நான் எப்படி எடுத்து மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும்ன்ற காரியங்களை நீங்க ஒவ்வொரு வசனத்திற்காகவும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒளியை தருவார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? காஸ்பிள் தான் முதல்ல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்படாத அவிசுவாசியான ஜனங்களுடைய வாழ்க்கையில முதலில் கர்த்தர் விதைக்கிற வார்த்தை சுவிசேஷம், காஸ்பிள். அல்லேலூயா. சுவிசேஷம் தான் முதல் அவர்களுக்கு விதைக்கப்படுகிற வார்த்தை அல்லது அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிற வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். அவர்கள் அதை கேட்டு விசுவாசிக்கும் போதுதான் அவர்களால கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். this is through faith. that is spirituality. அதான் ஆவிக்குரிய காரியம். ஆமென். ஒரு காரியத்தை நீங்க நம்பும் போது உங்களுடைய கண்கள் இன்னும் தெளிவாகி, உங்களுடைய கண்கள் இன்னும் தெளிவா அந்த காரியங்களை புரிந்து கொள்ள அது எத்தனைக்கும். அல்லேலூயா. புரியுதா? இந்த காஸ்பலுடைய ஒளி தெரியாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனான மனக்கண்களை குருடாக்கி காண்புறீங்கள. அடுத்த வசனத்துக்கு போலாம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், பவுல் எழுதுறாரு, நாங்கள்
எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்ப நல்லா கவனிங்க. தேவனுடைய மனுஷன் இல்லாமல் ஒரு சுவிசேஷம் பரம்பி போகாது உலகத்துல. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? அதனால்தான் தேவன் அந்த ஒரு தேவ மனிதனை உருவாக்க முயற்சி செய்கிறார். அந்த ஒரு மனிதனை தொடணும்னு நினைக்கிறார். அவருக்கு தேவை பணக்காரர்கள் அல்ல, அவருக்கு தேவை கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இல்ல, அவருக்கு தேவை அவருடைய ஊழியக்காரர்கள். இத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ரெக்வெஸ்ட் நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஜெப ரெக்வெஸ்ட் என்ன தெரியுமா? மத்தேயு 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ மிகவும் சொற்பம், கொஞ்சம். அறுவடையின் எஜமானனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க, அறுவடைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்க என்று இயேசு சொல்லுகிறார். கைகளை தள்ளு சொல்லாமே. கர்த்தர் உங்க கைகள்ல சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்க தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாற வேண்டும். நீங்கள் அநேக ஊழியக்காரர்களை அறுவடைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கணும், அதற்காக பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய ஆவிக்குரிய உலகத்துல நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா ஜெபம் இல்லாமல் செய்ய முடியாது. அல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். ஆனா சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதை அறிந்து கொள்ளுகிறதோ புரிந்து கொள்ளுகிறதுக்கோ ஒரு தேவ மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். ஆமென். ஆனா நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய உலகத்துல ஒரு காரியத்தை நீங்க செய்யணும் அப்படின்னா ஜெபம் இல்லாம செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்படி சொல்றேன். ஆவிக்குரிய உலகத்துல இருந்து பூமிக்கு நீங்க ஒரு காரியத்தை கொண்டு வரணும்னா அது உலகபூர்வமான மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்கா இருக்கட்டும், இல்ல ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்காவே இருக்கட்டும், தேவன் கொடுத்தவைகளை, தேவன் வாக்குத்தத்தமாய் நம் கைகளில் கொடுத்தவைகளை நாம் சுதந்தரிப்பதற்கு ஜெபம் இல்லாமல் நம்மால் சுதந்தரிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நான் நான் கானான் தேசத்தை கைகள்ல கொடுத்தேன், நீ போய் சுதந்தரின்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆனால் சுதந்தரிக்க இஸ்ரவேல் ஜனங்க பிரயாசப்பட்டாங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாடு ஜனமாகிய நீங்களும் நானும் ஒரு காரியத்தை தேவனிடத்திலிருந்து அடைய வேண்டும் என்றால் நல்லா கவனிங்க. வித்தவுட் பிரேயர் யூ cannot get anything from God. அல்லேலூயா. ஆமென். வேத வசனத்துல ஒரு காரியம் இருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன். ஹீப்ரூஸ் சாப்டர் 11 6வது வசனம். ஹீப்ரூஸ் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். புரியுதா? தேவன்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அண்டர்லைன், தேடுகிறவர். நேத்து கூட தேடுகிறவர்களுக்கு நம்ம பார்த்தோம் சில காரியங்கள். அந்த தேடுறதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஆமென். சங்கீத புத்தகம்லாம் நிறைய நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தாருன்னு. ஆமென். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் ஆச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். இவர் கூப்பிட்டுருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம வீட்டுல நம்மளோட பையன் காணோம், இல்ல நம்மளுடைய அப்பா எங்க போனாருன்னு தெரியல, ஆனா வீட்டுலதான் இருக்காரு. அவர் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும், ஆனா எங்க இருக்காருன்னு தெரியல. அவரை தேடுறீங்க. தேடும் போது எப்படி தேடுவீங்க? ஒரு உயிருள்ள ஒரு நபரை நீங்கள் தேட வேண்டும் என்றால் நீங்கள் அவரை கூப்பிடுவீர்கள். கையில விட்டு அல்லேலூயா சொல்லாமே. நிறைய நாட்கள் நான் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வளர்ற நாட்கள்ல இந்த வேத வசனங்களுடைய வார்த்தையின் மொழி எனக்கு புரியல, அதுல ஒளி உண்டாகல. தேவனை தேடுன்ட்டு போயிடுவாங்க. எப்படி தேடுறது? பெண்ணுனா தேடி தடவி கண்டுபிடிச்சிடலாம். தேவனை எப்படி தேடுறது? அல்லேலூயா. ஆமென். ரொம்ப சிம்பிள். கால் அப்பான் ஹிஸ் நேம். அல்லேலூயா. அவரை கூப்பிடும்போது அவர் நம் முன்னாடி வந்து நமக்கு தென்படுவார். அல்லேலூயா. அவருடைய கரங்களை நாம் பார்க்க முடியும். அவரை நேரடியாக முகமுகமாயும் பார்க்க முடியும். அவருடைய கிரியைகளையும் நம் வாழ்க்கையில, நம்ம சூழ்நிலையில நம்மளால பார்க்க முடியும். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லாம கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறதற்கு
உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு ஒரு தேவனுடைய மனுஷன் வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆக்சுவலா இந்த 3 வசனத்தை நீங்க புரிந்து கொள்கிறதற்கு உங்களுடைய டாக்டரன் அல்லது உங்களுடைய தேவனை அறிகிற அறிவு, வசனத்தை சத்தியத்தை அறிகிற அறிவு இன்னும் கொஞ்சம் விருத்தியா இருந்தாதான் நான் இத முழுசா இந்த 2 வசனத்தை 3 வசனத்தை உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதனாலதான் சில பேசிக் காரியங்களை உங்களுக்கு எடுக்கிறேன். ஜெபம் என்றால் என்ன எடுத்தேன். ஜெபம் இல்லாமல் ஒரு காரியத்தை ஆவியின் உலகத்துல இருந்து பூமிக்கு கொண்டு வர முடியாதுன்னு எடுத்தேன். தேவனுடைய ஊழியக்காரனுடைய முக்கியத்துவம் என்னன்னு எடுத்தேன். இன்னைக்கு நிறைய பேருடைய தாட் என்னன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் சபைக்கு அனுதினமும் போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அனுதினமும்னா சண்டே மாத்திரம் இல்ல, சாட்டர்டே தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான் போவாங்க, வெனஸ்டே ஏதாவது யூத் மீட்டிங் இருந்தா, ஃபெலோஷிப் இருந்தா போவாங்க, போயிட்டு வருவாங்க. இந்த காரியங்கள்லாம் அவர்கள் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. ஆனா தேவனோடு உறவு எப்படி கொள்றது முக்கியமோ அதே மாதிரி தேவனுடைய மனுஷனோடு, தேவனுடைய ஊழியக்காரனோடு உறவு கொள்ளுகிறது மிகவும் அவசியம் என்பதை அவர்கள் அறியாதிருப்பார்கள். நான் அப்படி இருந்தேன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு கர்த்தர் ஒரு பாயிண்ட் இன் டைம்ல ஒரு ஊழியக்காரர் என்னை ஆவிக்குரிய பிரகாரமாய் வழி நடத்தி, என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தி, அநேக காரியங்கள் எனக்கு வேதத்துல கத்து கொடுத்து, ஒரு நாட்கள்ல அந்த ஊழியக்காரருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி, ஒரு உறவு இல்லாத அளவுக்கு அவர் வேற ஒரு வேலைக்கு போயிட்டாரு. நானும் குடும்ப சூழ்நிலை அப்படியே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அந்த கான்டாக்ட் எனக்கு இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சபைக்கு போகிறது உண்டு, பிரசங்கங்களை கேட்கறது உண்டு. அந்த பிரசங்கங்கள் நல்லா புரியும். ஆனா ஒரு மெய்ப்பனுக்கு கீழே நான் வரவே இல்லை ரொம்ப நாட்கள். அல்லேலூயா. அத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது. இன்னைக்கு அநேக ஆடுகள், ஆட்டு மந்தைகள் மெய்ப்பன் ஊழியக்காரனுக்கு கீழே வருகிறதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுதாமே. சண்டே போவாங்க, வருவாங்க. அங்க இருக்க பாஸ்டர், எப்படிமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அவர் நல்லா இருக்கேன்னு சொன்னோன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடும். அதுக்கு மேல அவர் ஏதாவது கேள்வி கேட்டா நம்ம மாட்டிப்போம்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆமென். தேவனோடு நீங்க எந்த அளவுக்கு உறவு கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவும் முக்கியம். தேவனுடைய மனிதன் அல்லது தேவன் உங்க வாழ்க்கையில உங்களை நடத்துகிறதற்கு கர்த்தர் அவருடைய ஊழியக்காரரை நியமித்திருப்பார். உறவு கொண்டவர்களா இருக்கணும். ஆவிக்குரிய உறவு அதான். அல்லேலூயா. ஆமென். இத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது. நிறைய நேரத்துல இன்றைக்கு நீங்க பாக்குற சபைகள்ல இது கிடையாது. ஆமென். இந்த சீஷத்துவம் கிடையாது. பாருங்க, இயேசு தன்னுடைய வாழ்நாட்கள்ல அவர் 12 பேரை மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் ஒரு 70 சீஷர்களை கூட தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் ஒரு திரள் ஜனங்களை அவர் தெரிந்து கொள்கிறார். நிறைய பேரை தன்னை பின்பற்றி வரும்படிக்கு, தம்மோடே கூட இருக்கும்படிக்கு அவர் அழைத்து வந்திருந்தார். மார்க் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அதுல சீஷர்களை தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்க. அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் கூட நம்ம நாத்தான்வேலை குறிச்சு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசேஜ் இருக்கு. அதுல பேதுருவுடைய 37வது வருஷம், யோவான் 1:37, அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர்களும் கேட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்குகிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அல்லேலூயா. அவர்கள் வந்து அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அல்லேலூயா. ஆமென். இயேசுவோடு கூட தங்குகிற ஒரு அனுபவம். ஆமென். இன்னைக்கு இயேசு மாம்சத்துல நம்ம கூட இல்ல. ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, இயேசு நமக்கு சில மெய்ப்பர்களை நியமித்து வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம போகிற சர்ச்லயோ, நம்ம இருக்கிற ஃபெலோஷிப்லயோ சில நேரங்கள்ல சில ஜப ஐக்கிய குழுக்கள் இருக்கும். அதுல கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை வைத்திருப்பார். அவர்களோடு ஒரு நல்ல உறவை நீங்க வைத்திருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் உண்மையாய் ஆவிக்குரிய ஊழியக்காரர்களா இருக்கிறார்களான்னு முதல்ல பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அவரை கண்டிப்பாக இவர்தான் உன்னுடைய ஊழியக்காரன், இவர்தான் உங்களுடைய மேய்ப்பன் என்று காண்பித்தா உடனே அவரோடு கூட நீங்க உறவு கொள்ளணும் ஆவிக்குரிய பிரகாரம்.
அல்லேலூயா. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. என்னன்னா ரொம்ப ஓப்பனா சில காரியங்களை பிராக்டிக்கலா கர்த்தர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. அது என்னன்னா, நான் சர்ச்சுக்கு போறேன், கர்த்தரோடு கூட எனக்கு நல்ல உறவு இருக்கு, டெய்லி நான் பர்சனல் ப்ரேயர் பண்றேன், இது போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கு. அநேக பேரோட வாழ்க்கையில இருக்கு. அல்லேலூயா. ஆமென். நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா கர்த்தர் உங்களோட கூட பேசுறதை என்னோட ஆவியில என்னால உணர முடியுது. உங்களுக்கு தேவையான ஐக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாம உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நான் ஊழியம் செய்யறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கொயர்ல இருக்கேன், நான் கீபோர்டிஸ்டா இருக்கேன், கிட்டாரிஸ்டா இருக்கேன், நான் வொர்ஷிப் லீடரா இருக்கேன், அதெல்லாம் ஃபைன். நீ கர்த்தரோடு உறவுல இருக்க, ஃபைன். நீ வழி விலகி போகும்போது உன்னை திருத்துறதற்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறாரா? அல்லேலூயா. இன்னைக்கு சபையில பாருங்க, ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, ஒரு பிலீவர் பாவத்துல இருந்தா அவனை தட்டி கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆதி திருச்சபை அப்படி இல்ல. ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் கண்காணிகளா இருந்தார்கள். பவுல் கொரிந்து சபை என்கிற சபைய நிறுவி விட்டு அவர் போயிட்டாரு, போய் சிறைச்சாலையில இருக்காரு. அங்கிருந்து அந்த சபையை குறித்து கேள்விப்பட்டு அந்த சபையில ஒருத்தன் விபச்சாரக்காரனா இருக்கான், அவனை நீக்குங்க என்று 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அல்லேலூயா. கண்காணியாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய ஊழியக்காரர்கள் கண்காணிகளா இருக்க வேண்டும். அவருடைய கண்கள் குருடா இருக்கக்கூடாது. ஒரு ஒரு வாலிபன், ஒரு சபை, ஒரு ஆடு வழி விலகி போதுன்னா மெய்ப்பன் பதறணும். தாரா ஷாக்கா தாலாபா. அல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர்ல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். 2 கொரிந்தியர் 11:29. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் இருக்கும். ஹalleluya. ஆமென். ஒருத்தன் இடறான், ஒருத்தன் நடக்க வேண்டிய பாதையில அவனால நடக்க முடியல, கர்த்தர் நியமித்த ஓட்டத்துல அவனால ஓட முடியல, ஜீவ மார்க்கத்துல அவனால நடக்க முடியல. அவன் இடறி உலகத்திற்கு நேராகவோ, பிசாசுக்கு நேராகவோ, பாதாளத்துக்கு நேராகவோ அவன் போறான். போற சமயத்துல அவனை வழி நடத்தின மெய்ப்பர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. ஆமென். அவளுடைய மனம் எரியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இதுதான் கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதற்கு நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூட நிறைய நேரங்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு என்னுடைய குடும்பத்துல எதிர்ப்புகள் இருந்தது. ஆமென். டு அ ஸ்மால் எக்ஸ்டென்ட். ரொம்ப பயங்கரமா இல்ல. பட் என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் நாம் அந்த உறவை உடைத்து கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். இந்த ஜப ஐக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஆதி திருச்சபையில தினந்தோறும் அவர்கள் அப்போஸ்தலருடைய போதகத்திலையும் அப்பம் பிக்கிறதுலயும் அவர்கள் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் கடைசி வசனங்கள்ல. அல்லேலூயா. அவர்கள் கூடி கூடி ஜப வேளையில் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த ஜப ஐக்கியம் உங்களுக்கு வேணும். நீங்க சபையில ஐக்கியப்படுறது சாப்பிடுறதுக்கும், டான்ஸ் ஆடுறதுக்கும், கேம்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கும், மற்ற இதர உலகபூர்வமான காரியத்திற்கும் நீங்க கூடுறீங்க. கர்த்தர் அதை குறித்து பேசவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. உங்க சபையில நீங்க கூடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் ஜெபிக்க கூட வேண்டும். அல்லேலூயா. எங்கே 2, 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்க, என் நாமத்தில்னா அவர் நாமத்துல கூடிக்கொண்டிருந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு நாமத்துல நான் கூடியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்க முடியாது. அல்லேலூயா. அங்க போய் இட்லியோ தோசையோ வித்துட்டு இருக்க முடியாது. அவர் நாமத்துல கூடியிருக்க நான் ஒண்ணு ஜெபிக்கணும், அல்லது அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவருடைய பிரசன்னத்திற்குள்ள நீங்க வரீங்கன்னா, நீங்க போய் அங்க விளையாட்டு காட்டிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க அங்க போய் ஏதோ வியாபாரம் பண்ணி கொண்டிருக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுங்க.
உன்னிடத்துல தேவனுக்கு நேராக அல்லது தேவனோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு உறவு வேணுமோ அந்த உறவை நிலைநிறுத்துவதற்காக கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர்களோடு கூட உங்களுக்கு உறவு வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கிறேன் கவனிங்க. எபேசியர் 11, 12, 13 சாரி, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பற்றவர்களாகி. அல்லேலூயா. உங்களுக்கு இயேசு மேல விசுவாசம் இருக்கு, ஆனா இயேசுவினுடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அவரை அறிகிற அறிவில் நீங்கள் அனுதினமும் வளருகிறதற்கு கர்த்தர் சில நியமத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். அதான் வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க ஒருமனப்படும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி எல்லாரும் ஒரு மனதா ஒரு டிசிஷன் இன்னைக்கு எடுங்க. அது என்ன டிசிஷன் நான் சொல்றேன். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். அல்லேலூயா. நீங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட் மேன் ஆயிட்டீங்களா? இன்க்ளூடிங் மீ. ஐம் ஸ்டில் நாட் பெர்ஃபெக்ட். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்கு ஏற்ற நிறைவான வளர்ச்சியை அடையும்படிக்கு பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல எனக்கு அவ்வளவு தெளிவா அந்த வசனம் வரல, ஆனா தமிழ்ல அவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. நீ கிறிஸ்துவனுடைய அளவுக்கு தக்கதான பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகும் தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து அவர்னு போட்டிருப்பாரு 13ஆம் வருஷம். அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷங்களாகவும் சிலரை மெய்ப்பர்களாகவும் சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். கைகளை தொழில சொல்லாமா? ஆமென். இந்த 5 ஊழியத்தை கர்த்தர் சபைகளுக்கு கொடுத்திருக்கிறதின் காரணம் என்ன? அதான் 11ஆவது வசனத்துல இருந்து 1 கிறிஸ்துவின் குமாரன் அல்லது தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பற்றவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழிய வேலைக்காக சரீரமானது பக்தி விருத்தி அடையும்படிக்கு அவர் அநேகரை அல்லது சிலரை அப்போஸ்தலர்கள், சிலரை சுவிசேஷங்கள், சிலர் தீர்க்கதரிசிகள், சிலர் மெய்ப்பர்கள், போதகர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த செட்டப்புக்குள்ள நீங்க வரலன்னா you are not living a spiritual life. எனக்கு இயேசுவை நல்லா தெரியும். கர்த்தரை முகமுகமா என் ரட்சிப்பின் நாள்ல நான் சந்தித்தேன். அவர் என்னோடு கூட பேசினார். நான் இடைப்பட்டேன். எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். எனக்கு ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் கொடுத்தாரு. எந்த சர்ச்சைக்கு போறேன்னு கேட்டா சர்ச்சைக்கெல்லாம் போல. இவ்வளவு அனுபவம் இருக்குல்ல. இன்ஜின நீதிமானம் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவன் கர்த்தரே நாம் சீர் பொருத்தும் பொருட்டாக கர்த்தரை நீங்க முகமுகமா பார்த்திருக்கலாம். கர்த்தரோடு மோசே மாதிரி கூட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இருந்ததுல இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் நீங்க இயேசுவின் நிறைவான வளர்ச்சியை பூரண புருஷனாகும் வரைக்கும் உங்களை சீர்படுத்தும்படிக்கு, உங்களை சுவிசேஷ ஊழியத்தில் வளர்க்கும்படிக்கு, அல்லேலூயா, ஆமென், நீங்க பக்தி விருத்தி அடையும்படிக்கு, அல்லேலூயா, in order to edify you, God has given this 5 kind of ministry. அல்லேலூயா, ஆமென். அதனால்தான் தேவ ஊழியக்காரரோடு நீங்க ஐக்கியப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நான் ஒரு சில நாட்கள்ல அந்த மாதிரி இருந்தேன். சபைக்கு போவேன், பிரசங்கியா இருப்பாரு, மெய்ப்பர் இருப்பாரு, எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்துருவோம். என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த ஊழியக்காரனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏதோ ஒரு டெசிஷனை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஊழியக்காரன் கிட்ட கேட்டு நம்ம அந்த டெசிஷனை எடுக்க மாட்டோம். அல்லேலூயா. சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் a family. ஆமென். கை ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்குதுன்னா மூளையை கேட்காம கை டெசிஷன் எடுக்காது. அல்லேலூயா. இன்னும் கேட்டா கை டெசிஷனே எடுக்காது தலையை கேட்காம. அல்லேலூயா, ஆமென். தலை கைய கம்யூனிகேட் பண்ணோம்னா
அது எங்கேயோ ஒரு நரம்பு மூலமா போகணும்ல, ஷோல்டர் மூலமாகவும் கணுக்கால் மூலம் ஏதோ ஒரு மூலமா போகுது, ஜாயிண்ட் மூலமா போகுது இல்லையா? அதே மாதிரிதான் கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் சில நேரத்துல ஊழியக்காரர்கள் மூலமா பேசுவாரு. அல்லேலூயா. இப்ப எங்களோட ஐக்கியத்தை எடுத்துக்கோங்க. எங்க ஐக்கியத்துல நாங்க ஒரு 50 பேருக்கு மேல இருக்கோம். கர்த்தர் யாருகிட்ட வேணும் என்ன வேணா பேசுவார். அவன் அல்லேலூயா. ஆனா நாங்க டிசிஷன் எடுக்கும்போது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துதான் டிசிஷன் எடுப்போம். நாட் ஒன்லி அபவுட் த மினிஸ்ட்ரி, இன் த பர்சனல் லைஃப் ஆல்சோ we take decisions consulting the shepherd of the ministry. Hallelujah. Amen. Shepherd of the church. Amen. கர்த்தரி பேதுருவை அழைச்சு கூட என் ஆடுகளை நீ மேய்த்துக்கொள்னு சொல்றாரு. அல்லேலூயா. மெய்ப்பன் என்கிற ஒரு உத்தியோகத்தை கர்த்தரி பேதுரு கையில கொடுத்துட்டு தான் அவர் மேல போறார். அவர் பிரதான மெய்ப்பன், மெய்ப்பர்களாம் மெய்ப்பன் அவர் தான். ஆனா இவர்கள் நம்மை மேய்க்கும்படிக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமே அப்படின்னு சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஒரு செட்டப்பை கொண்டு வராரு. வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கோங்க. 7 சபை இருக்கு. 7 சபையின் தூதர்களுக்கு தூதர்னா அங்க இருக்க பாஸ்டர்ஸ். ஓகேங்களா? 7 சபைக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரு. அந்த பாஸ்டர் மூலமா தான் சபைக்கு தேவனுடைய வார்த்தை செல்லுது. ஆமென். இப்ப அந்த பாஸ்டருக்கு ஒரு மெய்ப்பன் இருக்காரு. அவர்தான் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். அல்லேலூயா. அந்த யோவானுக்கு ஒரு மெய்ப்பன் இருக்காரு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்களா? இதுதான் ஒரு ஹைரார்க்கி. புரியுதா? இந்த ஹைரார்க்கிக்குள்ள நீங்க வராம தனித்தனியா ஏதோ பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க தான் அப்போ ஸ்லீப்பர் செல்ஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கர்த்தருடைய டைரக்ஷன் டைரக்டா வராது. அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாடு கதை வேற. ஆமென். பழைய ஏற்பாடுல கிதியோனை திடீர்னு கூப்பிடுவாரு, சிம்சோனை கூப்பிடுவாரு, ஆபிரகாமை திடீர்னு கூப்பிடுவாரு, அப்படி எல்லாம் கூப்பிடுவாரு. ஆனா புதிய ஏற்பாடுல இதான் செட்டப். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13வது வசனம் மறுபடியும் ஒரு 10 வாட்டி வாசிச்சு பாரு. எப்படி வேணா அந்த வசனத்தை நீங்க எந்த கோணத்துல வேணா வாசிச்சு பாருங்க. அது ரொம்ப தெளிவா இருக்கு. 5 ஊழியத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்துருக்காரு. நீங்க சபை இல்லையா? நீங்க சபைக்கு வெளியே இருக்கீங்களா? சபைக்கு உள்ள இருக்கீங்களா? நீங்க கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் மனவாட்டியா இருப்பீர்கள் என்றால் இந்த 5 பேருக்கு நீங்க கணக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும். உங்க சர்ச்லயோ, உங்க ஐக்கியத்திலயோ, உங்க ஜப ஐக்கியத்திலயோ இந்த ஆட்கள் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமாமே. மெய்ப்பனுக்கு கணக்கு கொடுக்கிறவர்களா நீங்க இருக்கணும். வழி நடத்துகிறதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு வாலிபர்கள் கெட்டு சீரழிவதன் காரணம் என்ன? அவர்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போய் யோவான் இறந்து போயிட்டாருன்னு துக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஆனா அவரை தேடி ஜனங்க எங்கிருந்தோ தூரத்துல இருந்து நடந்து வராங்க. ஐ திங்க் if I'm not wrong, it is Matthew 9. மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இருக்கு. ம் 36வது வருஷம் 9:36. மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மீதி வேலையாடுகிறோம். இத்தனை ஜனங்களை வழி நடத்த நல்ல மெய்ப்பன் கிடையாது. அல்லேலூயா. இயேசு டைம்ல அந்த பிரச்சனை பண்றாரு. அதனால்தான் சீஷர்களை கர்த்தர் எழுப்பி உருவாக்கி வச்சிருந்தாரு. எல்லாம் மெய்ப்பனா மாறணும், மந்தைய நடத்துகிறவர்களா மாறணும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா? அந்த நிலைக்கு நம்ம வளரணும். இன்னைக்குமே ஒரு சாதாரண விசுவாசியா தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மந்தையை நீங்க கர்த்தரிடத்துல இருந்து கேட்டு வாங்கணும். அதற்கேற்ற வளர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கணும். புரியுதா? அந்த வளர்ச்சிக்கு நீங்க உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். சித்தம் இல்லாத ஏதோ ஒரு ஊழியத்தை போய் செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, நானும் மெய்ப்பன் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய சுத்தமா இல்லையா, இந்த இடத்துக்கு போலாமா வேணாமான்னு முதல்ல கேட்டு அந்த இடத்துல ஒரு மெய்ப்பனுடைய கண்காணிப்பின் உதவியோடு அந்த காரியத்தை நீங்க செய்யணும். அல்லேலூயா.
அப்ப நீங்க வளர 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 ஒரு நாள் யோவான மாதிரி இயேசுக்கே நீங்க ரிப்போர்ட் பண்ணி, அல்லேலூயா. சில பேரால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. டைம் ஆயிடுச்சா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் மறுபடியும் போலாமா? 5வது வசனத்தை தான் இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் வாசிக்கிறேன். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு இல்லாததுனால அந்த வசனத்துடைய உண்மையான ஒளி உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாம இருக்கும். சரிங்களா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை தேவனுடைய ஊழியக்காரன் தான் அறிவிக்கிறான். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை அறிவித்தவுடன் அந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஊழியக்காரனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு, ஒரு உறவு ஏற்படுது. அல்லேலூயா. எப்படி அந்த சுவிசேஷத்தின் மூலமாக உங்களுக்கும் இயேசுக்கும் ஆவியானவர் மூலமாக ஒரு பாண்ட், ஒரு உறவு உண்டாகுதோ, அதே மாதிரி சுவிசேஷத்தை அறிவித்தவனுக்கும் உங்களுக்கும், அல்லது ஒரு மெய்ப்பெண், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், அவருக்கும் உங்களுக்கும் ஒரு ஆவிக்குரிய விதமா ஒரு உறவு ஏற்படுது இல்லையா? இது வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 5வது வசனம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். 6வது வசனம், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்கள்ல பிரகாசித்தார். அல்லேலூயா. ஆமென். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று 6வது வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த நிலைக்கு நம்ம மாறணும். இந்த 6வது வசனத்தை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ற கவனிங்க. இருள் இருந்து ஒளியை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்ன சொன்னாராம்? அல்லது சர்வ வல்லமையுள்ள உலகத்தெல்லாம் படைச்ச தேவன், அல்லேலூயா, ஒளியை உண்டாக்கின தேவன், அவர் ஒரு காரியத்தை பண்றாரு. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் முகத்துல அவருடைய மகிமைன்னு சொல்லப்படுற அறிவாகிய ஒளி இருக்கான். அல்லேலூயா. ஆமென். அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. அல்லேலூயா. ஆமென். அதாவது தேவனை அறிகிற அறிவு கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய வாழ்க்கையில வருது. புரியுதா? இப்போ தேவனை நீங்க அறியணும், தேவனை நீங்க பார்க்கணும். ஒருத்தன் வந்து கேட்டான், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் என்று பிலிப்பு கேட்கிறான். எங்க? யோவான் 14ஆம் அதிகாரத்துல. உடனே இயேசு என்ன சொல்றாரு? நான் காட்டுறேன், என் கூட வான்னு சொல்லல. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்போ பிதா தம்மை வெளிப்படுத்த வேண்டும் அனுப்பினார். இந்த குமாரன் யாரு? 2 கொரிந்தியர் 4:4 வாசிச்சோமே, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த சாயலுக்கு நேராக நம்மை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திற்கு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அது இப்போ உங்களுக்கு புரியும். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அல்லேலூயா. இப்ப என் முகத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. ஓகேங்களா? உங்க எல்லார் முகத்திலையும் கர்த்தர் ஏதோ ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். ஓகேவா? என் முகத்தின் உள்ள மகிமை உங்களிடத்திற்கு வரணும்னா நீங்க என் முகத்தை முதல்ல பார்க்கணும். 2வது, என் முகம் மாறி உங்க முகம் மாறணும்ன்றதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பிரயாசத்தை எடுக்கணும். மாம்சீகமா சொல்றேன். இப்ப என்னோட புருவம் பெருசா இருக்குன்னா, உங்க புருவம் சின்னதா இருக்குன்னா, உங்க பெருசா புருவம் மாறணும்ன்றதுக்காக நீங்க ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு முதல்ல என் முகத்தை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன எப்படி ஜூம் மீட்டிங்ல பாக்குறீங்களோ, என் இடத்துல கிறிஸ்துவ பாக்குறீங்கன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவின் முகம் தேவனுடைய சாயலா இருக்கிறது. அதான் ஆவிக்குரிய பிரகாரமா நான் சொல்றேன் ஒரு ரகசியம். அல்லேலூயா. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய முகத்துல மகிமையின் அறிவாகிய ஒளி இருக்கு. அல்லேலூயா. ஆமென். எப்படி சீனாய் மலையில மோசே கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிச்சதோ அதே மாதிரி அவர் முகம் எப்பவுமே பிரகாசிக்குது. அவர் முகத்தை பார்த்த உடனே இவன் முகம் பிரகாசி. அவரோட கூட வாசம் பண்ணது நிமித்தம் அவருடைய சாயல் இவனுக்கு வந்தது. அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்துவை கண்ணாடியில காண்கிறது போல, அவருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல நீங்கள் காண வேண்டும். அல்லேலூயா. ஆமென்.
கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறது. Hallelujah. There is a transformation. There is a regeneration. There is a மறுரூபம். ஆமென். Hallelujah. ஆமென். இப்போ தேவனுடைய ஊழியக்காரனோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4:6 பவுல் சொல்றாரு பாருங்க, கவனிங்க. அந்த இயேசு கிறிஸ்து அந்த முகத்துல மகிமையா ஒரு அறிவாகிய ஒளி தென்படுதுல, அத உங்களுக்கு காண்பிக்கணும்ன்றதுக்காக இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்துல பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க மறுபடியும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய, இந்த மகிமையின் அறிவாகிய ஒளி ரொம்ப, இந்த 3 வேர்டு என்ன சொல்ல வருதுன்னு புரியாம இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அவருடைய முகத்துல இருக்கிற சாயல், இமேஜ் ஆஃப் காட். புரியுதா? இப்போ பிசிக்கலா என் முகத்தை பார்த்து நீங்க உங்க முகத்தை மாத்தணும். பிசிக்கலா நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கர்த்தர் ஆவியானவர். இங்க இருக்கு பாருங்க, 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர் இருக்கா. இப்ப ஆவியா இருக்கிற அவரை மாம்சீக கண்கள்ல பார்க்க முடியாது. சில பேரால புரிந்து கொள்ள முடியுது. அப்போ நீங்க விசுவாச கண்கள் மூலமாக, அல்லேலூயா, எப்படி நீங்க 4ஆம் வசனத்துல இப்ப தேவனான மனக்கண்களை குருடாக்கிருக்கான்னு போட்டுக்கல, மனக்கண்களை திறந்து அவருடைய முகத்தை நீங்க பார்க்கலாம். புரியுதா? அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தேவனை அறிகிற அறிவில் வளருதல், அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட். அல்லேலூயா. புத்தியில் வளருதல், தேறுதல். இந்த புத்தியில நீங்க வளர்ற ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய முகத்தை பார்த்து உங்க முகத்தை நீங்க அவர் முகத்திற்கு நிகரா மாத்திட்டு வரீங்க. அதுதான் மறுரூபம். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து. அல்லேலூயா. ஏன் இது ரொம்ப இந்த வசனங்களை இவ்வளவு டீப்பா கர்த்தர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறாரு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. தேவனுடைய ஊழியக்காரன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்ன்றது இந்த வசனம் சொல்லுது. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுதாமே? இந்த மாதிரி நான் எந்த இடத்துலயுமே, எந்த ஜூம் மீட்டிங்லயுமே நான் போதித்தது கிடையாது. இந்த வசனத்தை நான் நிறைய இன்டர்பிரேஷன் இந்த வசனத்துல இருந்து எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனா தேவனுடைய ஊழியக்காரனுடைய முக்கியத்துவத்தை இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. ஆவியானவர் வேற வகையில எனக்கு வழி நடத்துறாரு. புரிந்து கொள்றீங்களா? தேவனுடைய ஊழியக்காரனுடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளிய தோன்ற பண்ணும்படிக்கு பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லலாமா? 6வது வசனம் 10 வாட்டி வாசிச்சு பாருங்க. இதுதான் மீனிங். அல்லேலூயா. ஆமென். இந்த இன்டர்பிரேஷன் அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, கிளியரா உங்களுக்கு புரியும். எந்த வசனமும் எங்குமே கான்ட்ராடிக்ட் ஆகாது. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம பாருங்க, சில வசனங்கள் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒருவர் அந்த வசனத்தை எடுத்து ஒரு விளக்கத்தை கொடுப்பார். அந்த விளக்கம் கிடைச்ச பிறகு அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்க கண்ணுலாம் பிரகாசிக்கும். புரியுதா? உங்களால அதை அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெளிவு உண்டா? புரியுதா? அததான் நான் சொல்றேன். இப்ப இந்த விளக்கத்தை கிளியரா கொடுத்துட்டேன். என்ன விளக்கம்? இயேசுவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளிய பவுல், அல்லது தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல், அவருடைய இருதயத்துல இயேசு கிறிஸ்துவ தோன்ற பண்ணி நமக்கு காண்பிக்கிறார். நீ பாருங்க, பவுல் he is in the likeness or in the image of Jesus Christ. அல்லேலூயா. அந்த சாயலாக வளர்கிறத நம்ம பார்க்க முடியல. ஒரு இடத்துல சொல்றாரு, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன பின்பற்றுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு நேராக பவுல் வளர்றார். அல்லேலூயா. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்திலிருந்து பிரகாசிக்கிறார். ஆமென். அவருடைய சாயல ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்த்து எடுத்து நாமும் மறுரூபப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதுதான் தேவனுடைய மனுஷன். இதுதான் கர்த்தருடைய செட்டப். இதுதான் கர்த்தருடைய நியமம். சபைக்கு கர்த்தர் இப்படிதான் செயல்படணும்னு கொடுத்திருக்கிறார். ஆனா பிரச்சனை என்னன்னா, அநேக கள்ள ஊழியர்கள் எழும்பினார்கள். அநேகர்
பீலையாமின் உபதேசத்திற்கு செவி சாய்த்து ஓடி போனார். கூலிக்காய் வேலை செய்கிறார். இப்போ உண்மையான ஊழியக்காரர் யார் என்று கர்த்தர் காண்பிக்கிற வரைக்கும் அதை தேடி நீங்க பிடிக்கணும். ஆமே, நாத்தான்வேல் இயேசுவை தேடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தேடணும். ஆமே, யாரு கீழே நான் இருக்கணும்ன்றத கர்த்தரிடத்துல கேளுங்க. எல்லாருக்கும் தெரியுது. ஆமே, நம்ம ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற யாருக்கும் அந்த டவுட் இல்லை அப்படின்ற விசுவாசின்னு ஒரு சில பேர், ஒரு 2-3 பேரை தவிர உங்களுக்கு நல்லா தெரியும் யார் உண்மையா ஊழியம் செய்யறா, அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்காரு, இந்த ஊழியக்காரர் எப்படி இருக்காரு, இந்த சர்ச் எப்படி இருக்கு, அந்த சர்ச் எப்படி இருக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆனா அந்த உண்மையான ஊழியம் செய்யற நபரை கர்த்தர் காண்பித்தும் அவர் பின்னாடி நீங்க போகாம இருக்கிறது நீங்க செய்யற மிகப்பெரிய பாவம். நீங்க இடரும் போது உங்களை கண்காணித்து உங்களை வழி நடத்துகிறதற்கு கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர்களை நீங்க அசட்டை பண்ணும்போது கர்த்தர் உங்களை இழிவான இச்சைகளுக்கு போகும். அல்லேலூயா, ஐம் டாக்கிங் டு யூ ப்ராஃபெட்டிக்லி. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சில நேரங்களை நீங்க பாருங்க, நான் இடரும் போது திடீர்னு என் குரூப்ல இருந்து யாராவது கால் பண்ணி சொல்லுவாங்க, கர்த்தர் இந்த மாதிரி விஷயம் காமிச்சாரு. இந்த மாதிரி இடரும் போது இல்ல, இடறதுக்கு முன்னாடியே இடர்ற மாதிரி கர்த்தர் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல உங்களை இடர்ற மாதிரி பிசாசு கொண்டு போறான். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறாரு, ஜாக்கிரதையா இருங்க. உடனே ஜெபம் பண்ணி பாஸ்டிங்க போட்டு அங்க இடராம அந்த சூழ்நிலை வரும்போது அது அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும் சபை, கண்காணிகளா இருக்கணும். அதே மாதிரி நீ வேற யாராவது ஜூம் மீட்டிங்ல கூட நிறைய பேர் இருக்கீங்க, யாராவது இடமும் கர்த்தர் எனக்கு காண்பிப்பாரு, அந்த பொண்ணு இடற போகுது, அந்த பையன் இடற போறான், இந்த இடத்துல எங்கேயும் மிஸ் பண்றாங்க, போ சொல்லு சொல்லு. அந்த இடத்துல தப்பான பழக்க வழக்கம் இருக்கு அந்த பொண்ணுக்கு சொல்லு, அந்த இடத்துல தப்பான ஒரு பழக்க வழக்கம் அந்த பையனுக்கு இருக்கு சொல்லு. இடற பண்ணுது அது சொல்லு, அங்க கண்காணி. அல்லேலூயா. குருட்டு மெய்ப்பனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்ட மெய்ப்பர்களா நம்ம. அல்லேலூயா. ஆமென். உங்களோட இன்றைக்கு பேசி இருக்கிறா விசுவாசிக்கிறேன். லேக்கிங் இன் டைம், பட் காட் இஸ் அகேன் டாக்கிங் டு யூ. நாங்களோ தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்கள்ல பிரகாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் என் ஜெபம். என் இருதயத்துல இயேசு பிரகாசம், அவருடைய முகத்தில் இருக்கிற அறிவாகிய ஒளி என்னில் இருந்து மற்றவர்களுக்கு பிரகாசிப்பிக்கப்படும். அல்லேலூயா. மற்றவர்கள் அதனால் ஈர்க்கப்பட்டு அவர்களும் மறுரூபம் அடையும். அந்த சாயலாகத்தானே மறுரூபம் மேல் மறுரூபம் அடையும். அல்லேலூயா. ஆமென். 7வது வசனத்துல பாருங்க, இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாகிறான். அல்லேலூயா. தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டா மண்ணு. அல்லேலூயா. இந்த மண்ணுக்குள்ள மாணிக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா? அப்ப நீங்க என்ன பார்க்க கூடாது, எனக்குள்ள இருக்க கிறிஸ்துவை நீங்க பார்க்க, தேவனுடைய ஊழியக்காரரை நீங்க பார்க்க கூடாது, தேவனுடைய ஊழியக்காரருக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீங்க பார்க்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்க ஊழியக்காரருக்குள்ள ஒரு கண்காணியாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்கணும். என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? காரியத்தை குறித்து இன்னும் அதிகமா நீங்க தியானம் பண்ணீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். வசனத்தை படிங்க. நான் சொன்ன காரியங்களை மேபி நான் யூடியூப்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல இதே வீடியோ அப்லோட் பண்றேன். அதை என்ன பண்ணுங்க, கேளுங்க. கேட்டு இந்த வசனத்துடைய முழுமையான விளக்கத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஆனா இதுதான் விளக்கமான்றதை நீங்க உறுதிப்படுத்திக்கணும். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ஊழியக்காரர் உங்க வாழ்க்கையில யாருங்கிறத பாருங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. எனக்கு தெரியும் நிறைய பேருடைய வாழ்க்கை, அதை என்னுடைய டீம்ல நிறைய பேர் இருக்காங்க, அவர்களிடத்துல ஸ்பெசிபிக்கா கர்த்தர் சொல்லியிருக்காரு, என் டீம்ல இருக்க என் பாஸ்டர் தான் அவர்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல தெளிவா பாஸ்டரோட முகத்தை காமிச்சிருக்காரு, பாஸ்டரோட பேரை கர்த்தர் காமிச்சிருக்காரு. ஆமே. நிறைய பேர் இப்போ நாங்க ஒரு ஹோம்க்குலாம் போய் ஊழியம் செஞ்சிருக்கோம். அந்த ஹோம்ல இருக்க பிள்ளைங்கலாம் நிறைய வாட்டி ட்ரீம்ஸ்ல
நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஜூம் மீட்டிங்ல இருக்க உங்களுக்கு கூட சில நேரங்கள்ல ட்ரீம் வரும். நான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களை எச்சரிக்கிற மாதிரி உங்களுக்கு வருது இல்ல. அதுதான் கர்த்தர் நியமிக்கிற ஊழியக்காரருடைய வேலை. அதை உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? அப்போ அந்த செட்டப்புக்குள்ள நீங்க வரணும். நீங்க ஒவ்வொரு காரியம் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது நீங்க அந்த ஒரு நல்ல உறவுக்குள்ள ஒரு ஐக்கியத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு நான் சொல்றேன், ஜூம் மீட்டிங்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையே அதான். நான் ஜூம் மீட்டிங்க ஏதோ ஒரு டிவில பேசுற மாதிரி பேசிட்டு போயிடுறேன். நீங்க பாட்டு உங்க வாழ்க்கையை வாழ்றீங்க, நான் பாட்டுக்கு என் ஊழியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கக்கூடாது. அவன் ஆவிக்குரிய பிரகாரமா உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கணும். யூ ஷுட் நாட் கெட் மீ ராங். அல்லேலூயா. நேத்து கூட அந்த மதுரவாயில் சாரி அந்த ஹோம்ல நாங்க போயிருந்த போது அங்க ஒரு பிள்ளை தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருந்தா, அந்த பிள்ளை கால் பண்ணி, ஆனா இந்த மாதிரி பண்ணட்டுமா, இந்த மாதிரி பண்றேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என் வேலை ஸ்தலத்துல, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜப உதவியோ ஒரு கவுன்சிலிங்கோ அவங்க கேட்கிற மாதிரி நம்ம இடத்துல ஒரு நல்ல ஆவிக்குரிய உறவு இருக்கணும் அப்படின்றத நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த மாதிரிலாம் நான் யார்கிட்டயும் பேசுனது கிடையாது. ஆனா ஆவியானவர் இது உங்களுக்கு நல்லது என்று காண்பிக்கும்படிக்கு என்னை எச்சரிக்கை சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? தொடர்ந்து இந்த காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். God bless you. ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, துதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் கீர்த்தனம் பண்ண கர்த்தர் நீர் நல்லவராக இருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கு. உன் சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுங்க. மாதாராஷி குருடான சில ஆடுகள் மெய்ப்பன் இல்லாமல் போய் குழியில் விழுகிறதை பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்லையும் ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய ஊழியக்காரனோடு இருக்கிற ஐக்கியத்தோடு நீ எடுக்கிறாயா என்பதை சிந்தித்து பார். வஸ்திரத்தை பிடித்திருக்கிற பொல்லாத இருளின் நாய்களின் கிரியைகள் எரிவதாக 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 ஒரு கிருபை ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். நான் பார்க்கிறேன், இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறதை பாரு. கொல்லாத காளியின் வல்லமைகள் எரிவதாக எரிவதாக. உன் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னுடைய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னுடைய குதிரைகள் எரியும். மாதாடா பாதாடாபா. சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்கள் ஒரு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை கொண்டே நாங்கள் மேன்மை பாராட்டு. தீபிடிச்சு எரி. கர்த்தருடைய வார்த்தையின் பட்டயத்தை அனுப்புகிறேன். மலைகளை கர்த்தர் வெட்டுகிறார். ரே பௌதட கதலவா ரீபட கதடபட கதட கதலபட கதலவா. அக்கினி 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 மாதாடாபா தாடாபா தீடாபா தாடாபா டாகாதாடாபா ரிபுடாபா தாடாபா ரிபாடா காதாடாபா. அக்கினி 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 மாத்தே ரிபுடபௌ ரிகா லபௌ டத டபட கதலபட கதடபட கதலபா. அக்கினி இறங்கி வரட்டும். அக்கினி இறங்கி வரட்டும். வல்லமை வல்லமை கிரியை செய்யட்டும். வல்லமை கிரியை செய்யட்டும். வல்லமை தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது மகனே. தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது மகளே. பற்றி எரி. கர்த்தருக்காய் பற்றி எரி. லேகா ரூத டபட கதட கதலபட கதட கதலபட கதலபா. கர்த்தர் உனக்காய் நியமித்த ஐக்கியத்தோடு உன்னை இணைத்துக்கொள். உன்னை இணைத்துக்கொள். உனக்காய் நியமித்த ஊழியக்காரர்களோடு உன்னை இணைத்துக்கொள். தேவனுடைய ஐக்கியம் உள்ளவர்களாய் ரூபாத்தடா தேர கடகதல கடகதலபா. இதோ இன்று முதல் நீங்க மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ரிகாதடா ரௌகாதடபா லைதுடபடகதடகதலபடகதலபா. வல்லமை புறப்பட்டு வந்த கிருபைகளுக்காய் நன்றி. ஆவிக்குரிய பிரகாரமாய் நீ இடராதபடிக்கு உனக்கு ஒரு கண்காணியை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த கண்காணி யார் என்பதை கர்த்தரிடத்தில் கேட்டு அறிந்து கொள். கர்த்தருடைய தரிசனங்கள் கூர்மையாகட்டும். அந்த வேளையில ஒவ்வொருடைய படுக்கையிலும் கர்த்தருடைய சொப்பனத்திலும் இதோ உறுதிப்படுத்தும். இந்த வேளையில இந்த ராத்திரி உறுதிப்படுத்தும் கர்த்தாவே. குழப்பம் நிறைந்த இருதயத்திற்குள்ள கர்த்தருடைய விடுதலையின் ஐக்கியம் தோன்ற பண்ணப்படட்டும். மாதே ரிபாலா தூராமா ஷடகதடகலபா. அக்கினி இறங்கி வரட்டும். எல்லா வியாதியை கொண்டு வருகிற எலியின் வல்லமைகள் எலியின் கிரியைகள் எரிவதாக
வியாதிகளை கொண்டு வருகிற கிரியைகள் எரிவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அன்பு தாயாரே, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியின் கட்டுகள் இந்த வேளையில உடைந்து விழுகிறது. ஜெபி, உடைந்து விழுகிறது. உன்னிடத்துல கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படும்படியாக மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிறது. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிறது. வியாதியின் கட்டுகள் அருந்து விழட்டும். எப்ப பார்த்தாலும் இருக்கிற டயர்ட்னஸ் இயேசுவின் நாமத்துல come out in the name of Jesus. Come out in the name of Jesus. கட்டுகளை உடைக்கிற ஜப அக்கினி, ஜெபிக்க முடியாதபடிக்கு தூக்கத்தை கொடுக்கிற கனநித்திரையின் ஆவிகள் எரிவதாக. வீணான சோகத்தையும் டிப்ரெஷனையும் கொடுக்கிற பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி எரி இந்த வேளையில எரி. பார தூரமா தாரக பௌதடகதலபா ரீபடகதடபடகதலபா ரீமனகதடகதலபா. வெட்டு வெட்டு. கர்த்தருடைய ஜப வீரர்களே, எழும்பி வெட்டுங்க. வியாதியின் கட்டுகளை வெட்டுங்க. டிப்ரெஷனை கொடுக்கிற ஆவிகளின் கிரியைகளை வெட்டுங்க. லே பா தா டா பா கா தா டா பா ரிபோல பௌதடபடகதடகதலபா. சகல பூனையின் வல்லமைகள், வெர்பத்தியானின் கிரியைகள், ராத்த ரகதடபதலபா, அடிமைத்தனப்படுத்தி சோர்வை கொடுக்கிற பொல்லாத வெர்பத்தியான், பொல்லாத வெர்பத்தியானின் வல்லமைகள் எரிவதாக. பூனை போன்று தோற்றத்தை உடைய ஆதியில எகிப்தின் சாம்ராஜ்யத்துல வெஸ்டேத் என்று வணங்கப்பட்ட பொல்லாத ஆவி, பொல்லாத இருளின் ஆவி, உன் தலைகளை கர்த்தர் நறுக்கி போடுகிறார். ரத்தாரா தூரமா ஷடகதலபா. வேகமாய் சத்ரு கழுகின் வேகத்தில் இதோ வந்தாலும் ஆந்தையின் வல்லமைகளை எரிக்கிற கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. மரண கண்ணிகள் தெரிபடட்டும் தேவனே, மரண கண்ணிகள் தெரிபடட்டும். எல்லாம் மரண ஆவிகள் தீபிடிச்சு எரிவதாக. நான் மரித்து விடுவேனோ என்கிற பயம் உன்னை விட்டு இந்த வேளையில விலகி கொண்டிருக்கிறது, விலகி கொண்டிருக்கிறது. ஜெபி பா டா டா கா பௌத டகதடகதலபா. நான் மரிச்சலாம், இந்த அளவு கஷ்டப்படுகிறதற்கு நான் மரித்து விடலாம் என்று நீ நினைக்கிறாயோ, கர்த்தர்னோடு கூட பேசுகிறார். ரீபாடாடாபா தூடாபாடாகா பௌதாலாபா ரீபாடாகா பௌடாதாலாபா ரேபௌடாதாடாகாதாடாகாதாலாபா. உயிரை தருகிற தேவன் அவரே, வெளிச்சத்தை உண்டாக்கின கர்த்தர் அவரே, ஒளியை உண்டாக்கினவர் அவரே, ஜீவனை பிறப்பித்தவர் அவரே. நாசியில கர்த்தருடைய ஜீவன் புறப்பட்டு வருகிறது உன் மேல. ரோ தா டபோ டகதலபகலபா. கர்த்தருடைய ஞானம் சில பேர் மேல கட்டளையிடப்படுகிறதை பார்க்கிறேன். லேகா பௌர தடகத டபலகட கதடகதபடகதலபா. பினான்ஸ் மினிஸ்டருடைய முகத்தை பார்க்கிறேன். ஏதோ உங்க பினான்சியல் காரியத்துல உங்களுடைய திறமைகளையும் திட்டத்தையும் நீங்கள் போட்டு வைத்து ஏதோ இப்படி செய்து விடலாம், அப்படி செய்து விடலாம் என்று நீங்கள் போடுகிற கணக்கை ஏதோ கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தரிடத்தில் உங்களுடைய வைகளை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எல்லா அரக்கர்கள் எரிவதாக. உன் கால்கள் வெட்டப்பட்டதை பாருகிறேன். ரே பௌதடபா ரீபடகதடபடகதலபா. கர்த்தருவே, பிசாசின் வல்லமையே, கர்த்தர் கல்வாரி சிலுவையில் உன் தலையில் நசுக்கினார். தீபிடிச்சு எரி. கையெழுத்துகள் குலைக்கப்பட்டது. நியாய பிரமாணங்களை கர்த்தர் உடைத்தார் கல்வாரி சிலுவையில. அக்கினி விளக்கு எரிகிறது. ஒளி அநேகருடைய இருதயத்துக்குள் ஏதோ பற்றி எரிகிறது. ஜெபி, அந்த ஆதி திருச்சபையில ஐக்கியம் எனக்குள்ள வரட்டும் தேவனே. எனக்குள்ள அந்த ஆதி திருச்சபையில இருந்த ஜனங்களுடைய மனப்பான்மை, ஆட்டிடியூட், மனப்பான்மை எனக்குள்ள வரட்டும். ரபா தா டா கா தா லா பா. என்னால ஜெபிக்கிறதை நிறுத்த முடியவில்லை. கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொருவரையும் தொடுகிறதை பாருங்க. பற்றி எரியட்டும். குடும்ப சூழ்நிலைகள் மாறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஜபத்திற்கு முக்கியத்துவம் தருகிற சூழ்நிலைகள் உண்டாகட்டும் தேவனே. குடும்பத்தில் இருக்கிற உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆந்தையின் ஆவிகள் எரிவதாக. மரண ஆவிகள், மரண கண்ணிகள் எரிவதாக. எல்லா குடும்பத்துல எல்லா பெரியவர்களை, பிள்ளைகளை வேலி அடைத்து ஜெபிக்கிறேன். எந்த ஒரு மரண ஆவி யாரும் தொடாதபடிக்கு வேலி அடைகிறேன், வேலி அடைகிறேன். ரே பௌடா தாடா பாகா தாடா காலாபா. burn them, burn them. எரியாத ஒரு அடுப்பை பார்க்கிறேன். பற்றி எரி,
பற்றி எரி. கோ ராகபலபா. அனல் மூட்டி எழுப்பு, உன்னை அனல் மூட்டி எழுப்பு. ஸ்பீக் இன் டங்ஸ், அனல் மூட்டி எழுப்பு. ரீட் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வசனத்தை தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அக்கினி மூண்டது. வசனத்தை தியானிக்கிற கர்த்தருடைய அனுகூலங்கள் இறங்கி வரட்டும். எல்லாம் மண்ணுக்குரிய கிரியைகள், மண்ணுக்குரிய கிரியைகள் எரிவதாக, எரிவதாக. அக்கினி யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். வான மண்டலங்களில கர்த்தருடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறதற்காய் தோத்துரும். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற கிருபைகளுக்காய் தோத்துரும். ஆந்தையின் கிரியைகளை மடங்கடிக்கிற கிருபைகளுக்காய் தோத்துரும். அக்கினி, 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 அக்கினி பார்க்கிறேன். ஐ see a filter. கர்த்தர் இதோ அநேக பேரை சுத்திகரிக்க விரும்புகிறார், சுத்திகரிக்க விரும்புகிறார். அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் இதோ இந்த ஜூம் மீட்டிங் மூலமாகவும், கர்த்தர் இதோ இந்த ஊழியங்கள் மூலமாகவும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு படகில் அநேக மீன்கள் வந்து விழுகிறதை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். ரைட் நவ், ரைட் நவ் துடுப்புகளாய் நீங்கள் பயன்படுவீர்கள் என்று கர்த்தர் இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொருவரையோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். துடுப்புகளாய் கர்த்தருக்காய் பயன்படுகிற ஒரு அபிஷேக அக்கினி இறங்கி வரட்டும். எல்லா பொறாமைகள், பில்லிசூனிய வல்லமைகள், குரங்குகள் எரிகிறது, எரிகிறது, எரிகிறது. தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. ஒரு ஜப அக்கினி கட்டுகளை உடைகிற, சிந்தனையின் கட்டுகளை உடைகிற ஜப அக்கினி இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ஒப்பு கொடுத்த அநேக பேரை கர்த்தர் துடுப்புகளாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். வானங்கள் திறக்கப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக கர்த்தர் நீர் செயல்படுகிறதற்காய் நன்றி. குரங்கின் தலைகளை, அதன் கால்களை, அதன் கைகளை கட்டுகிற வேளையில, கட்டுகிற வேளையில செயல்பட முடியாது, செயல்பட முடியாது. I bind you in the name of Jesus. தேள்கள் ஒட்டிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அதன் குடுக்குகள் ஒட்டிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அக்கினி இறங்கி வரட்டும். சினிமா பார்க்கிற மகனே, சினிமா பார்க்கிற மகளே, நீ யார் என்று எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். இதோ அதிலிருந்து நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பார்க்கிற அந்த சிறிய சிறிய பாடல்களை கர்த்தர் அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதோ உலகத்தோடு நீ உறவு கொள்ளுவாய் என்றால் மகளே, நீ தேவனுடைய அன்பு இல்லாதவன், நீ தேவனுடைய அன்பு இல்லாதவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்களா கூட இருக்கலாம். கர்த்தரிடம் உங்களோடு கூட இந்த ஜப வேலையில பேசுறாரு. Do not see that kind of worldly videos. God is not happy with you. ரே பௌடா பாதா டகாலாபா. என் மகனே, உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று இயேசுவோடு சொன்ன சத்தத்தை உன் காதுகள் கேட்க வேண்டும் என்றார். இதோ அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திரு, அவருடைய ரட்சிப்பை நீ பற்றி கொண்டிரு. லேகே பௌ அராத்தராஷடகதடகதலகடகதலபா. கர்த்தருடைய பட்டயங்கள் வேலை அடைக்கப்படுகிறதற்காய் நன்றி. ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற யாரும் காணாமல் போன ஆடாய் மாறாதபடிக்கு, யாரும் பின்வாங்கி போகாதபடிக்கு, காணாமல் போன ஆடுகளையும் கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அந்த வாக்கு தத்தங்களை இந்த நாள்ல இருந்து நீ நிறைவேற்ற நீ தீவிரியும், தீவிரியும் அமர்ந்து ராதிரும் எழுந்தருளும் என் தேவனே. ஜாமக்காரர்களை கட்டளையிடும். அறுவடையின் எஜமானனே, அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும். சகல இருளின் கிரியைகள், பிசாசின் வல்லமைகள், ஆத்துமாக்களை திருடுகிற ஓநாய்களின் கிரியைகள் மடங்கடிக்கப்படுகிறது, மடங்கடிக்கிற வருகிறது. வெண்கல வில்களை உடைக்கிற மாத்தாரா ஷீராகடகதலவடகதலவா. எல்லா தடைகள் உடையிடும், எல்லா தடைகள் உடையட்டும். குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற எல்லா சர்ப்பத்தின் நாவுகளை கட்டி போடுகிற இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை செயல்படட்டும். துதி கனமகிமையெல்லாம் தருகிறேன். என்னை மறைத்துமை வெளிப்படுத்தும் என்ற ஜீசஸ் நேம் ஐ பிரே. ஆமென். இந்த ஒரு வாரமா 2 வாரமா, ஒரு வாரம் கேப்ல நிறைய ஸ்பிரிட் ஜூம் மீட்டிங் எழுப்பிக்கிட்டே அதெல்லாம் ஜெபம் பண்ணு. நான் சொன்ன ஹீராஸ்ன்ற ஸ்பிரிட், அப்புறம் ஷேஸ் முதலை போன்ற இந்த ஸ்பிரிட், குரங்கு, பொறாமை, குரங்கு, கிங்காங் மாதிரி ஒரு ஸ்பிரிட் பார்த்து நிறைய பேருடைய வீட்டுக்குள்ளன்னு நினைக்கிறேன். யாரு ஒரு ஸ்பெசிபிக் வீடா இல்ல நிறைய பேருடைய வீடான்னு எனக்கு தெரியல. இந்த ஆந்தையின் கிரியைகள், மரணத்தை கொண்டு வருகிற கிரியைகள் அது செயல்படுது. வியாதி கொண்டு வர்றதுக்கு செயல்படுற கிரியைகள் எல்லாம் பாக்குறேன்.
உங்க வீட்டுல அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஆவியில உணர்ந்தீங்கன்னா அந்த ஆவியை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி உணராதவர்கள் கூட நீங்க அந்த ஆவியை எடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப அது முற்றிலுமா அழிக்கப்படணும், கட்டப்படணும் ஸ்பிரிட்லாம். சரிங்களா? தொடர்ந்து நான் அந்த ஜூம் மீட்டிங்காக இன்னும் ஃபாஸ்டிங் வந்து ஜெபிக்கலாம்னு நினைச்சிருக்கேன். கர்த்தர் சுத்தம் கொண்டால் நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம். மேபி நீங்க வில்லிவாக்கம் அந்த மாதிரி ஏரியால இருந்தீங்கன்னா, வில்லிவாக்கத்துல ஒரு மீட்டிங் அடுத்த சண்டே நடைபெறும். வர சண்டே நடைபெறும். நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன். யூ கேன் கம் அண்ட் ஜாயின் திஸ். ஈவினிங்ல இருக்கும், சண்டே ஈவினிங்ல இருக்கும். யூ கேன் வந்தோம்னா கண்டிப்பா நான் அட்ரஸ் அனுப்புறேன். ஸோ யூ கேன் கம் அண்ட் ஜாயின் திஸ். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.